Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்ட் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வித்தவுட் குச்சில் நான் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேங்க. 7 லேயர்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு லாக் பண்ணி இது நாட் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு வாட்டி நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நான் இப்போ ப்ளூ கலர் மட்டும் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீம் கலரை கூடவே எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 6 சிங்கிள் க்ரோஷெட் போடுறாங்க. 1 2 3 இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாண்டல் கலரு கீழே போட்டுன்னு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணினே வராது சேர்த்து. 3 இந்த லாக்கோட சேர்த்து 4 ஆச்சுங்க. 5 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இப்போது 2 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 செயின் போட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது 2 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். பீட் போட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு இங்கே எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த த்ரெட்டு கூடவே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 செயின் போட்டு இங்கே லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போது கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு இந்த சாண்டல் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அதுவும் கூடவே எடுத்துகிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டபுள் க்ரோஷெட் போடலாம். இந்த பீடில் டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ இன்னொரு டபுள் க்ரோஷெட் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு இப்போ த்ரெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறு கலரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போட்டு இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துட்டு இந்த த்ரெட்டில் வந்து நம்ம டபுள் க்ரோஷெட். டபுள் க்ரோஷெட் போட்டு 3 செயின். இப்போ ஒரு பீகாட். இப்போ டபுள் க்ரோஷெட் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த த்ரெட்டு கூடவே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அது டிசைன் நல்லாயிருக்கும். இப்போ த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ டபுள் க்ரோஷெட் இது போல் 10 டபுள் க்ரோஷெட் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் போட்டுன்னு வரலாம். 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டபுள் க்ரோஷெட். ஒன் 2 3 செயின், ஒரு பீகாட். இப்போ டபுள் க்ரோஷெட். 1 2 3 3 செயின், ஒரு பீகாட். பீகாட் போட்டு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ டபுள் க்ரோஷெட். ஒன் 2 3 செயின், ஒரு பீகாட். இப்போ டபுள் க்ரோஷெட். 1 2 3 செயின், ஒரு பீகாட். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 ஆயிடுச்சுங்க. 2 4 6 8 10 10 ஆயிடுச்சு. இப்போது இங்கே 2 செயின் போட்டு லாக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு லாக்கில் வந்து லாக் பண்ணிட்டுக்கலாம். லாக் போட்டு அப்படியே இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் சைடை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த கலரில் நம்ம டபுள் க்ரோஷெட் போடலாம். ஒன் 2 3 செயின், ஒரு பீகாட். கூடவே இந்த த்ரெட்டும் எடுத்துன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 செயின், 1 2 3 செயின், ஒரு பீகாட். இதே போல் ஃபுல்லாக இந்த பக்கம் 10 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லாக் இருக்குது இல்லைங்களா, அந்த லாக்கிட்டே ஒரு லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாக் போட்டு இப்போது 6 சிங்கிள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே 1 போட்டிருக்கோம். 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இப்போது நம்ம குச்செல்லாம் போடுறது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் குச்சியில் போடுறோம். நம்ம 6 செயின் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 2 செயின் போட்டு இங்கே எங்கே பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ பீடு எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இப்போ கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். இப்போ 2 செயின் 1 2 செயின் போட்டு கிளாத்தில் லாக் போட்டுக்கலாம். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது
எண்டிங் பண்ணிட்டு எண்டிங்கில் வந்து 2 த்ரெட்டும் சேர்த்து நம்ம லாக் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எப்படி போட்டோமோ அதே போல் எண்டிங்லேயும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இந்த 2 த்ரெட்டும் போட்டு 2 நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாட் போட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எவ்வளோ நீட் அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 700 above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம குச்சி காட்டுறது இருந்தால் கூட நம்ம 6 செயின் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 3 செயின் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது குச்சி கட்டுறதுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கும். குச்சி கட்டாது இப்படியே இருந்தாக்கா ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.